அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிப்ரியா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது கதை கூற வந்துள்ளேன். குட்டி யானை. ஒரு ஊரில் ஒரு குட்டி யானை இருந்துச்சான். அந்த குட்டி யானைக்கு சத்தத்தை கேட்டாலே பயமா. ஒரு நாள் அந்த குட்டி யானை ஃபஸ்ட்டு புது ஸ்கூலுக்கு போச்சான். அது ஹாப்பியாக போகும் தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது பயந்துக்கிட்டே போச்சான். அப்போது கிளாஸுக்கு போயிட்டுருக்கும் போது அந்த குட்டி யானை ட்ராயிங்கில் சூப்பராக வரையுமா. அதுக்கு ட்ராயிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கான். அதுக்கு அந்த குட்டி யானை கிளாஸ் ரூமில் தனியாக உட்காந்துருக்கும் போது அந்த குட்டி யானை வரைஞ்சிட்டு இருந்துட்டான். வரைஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு படார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம்னு பார்த்தா அதுக்காட்டி நம்ம அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த குட்டி யானை டேபிள் கீழே போயிடுச்சான். பார்த்தா அந்த டேபிள் கீழே யாருன்னு பார்த்தா குட்டி யானை உட்காந்துருக்கான். அந்த குட்டி யானை ரொம்ப பயந்துச்சான். ஏன் பயந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஏன்னா அந்த படான சத்தம் வெடி சத்தமா. அதனால அது ரொம்பவே பயந்துச்சான். உடனே குட்டி முயல் கிளாஸ்க்குள்ளே வந்துச்சான். கிளாஸ்க்குள்ளே குட்டி யானை, நீ ஏன் கீழே உட்காந்துருக்க? மேலே ஏறி உட்கார வேண்டியதானே? வரைஞ்சிட்டு தானே இருந்த, ஏன் இப்போ பயந்து போன மாதிரி இருக்க அப்படின்னு கேள்விலாம் கேட்டுச்சான். ஆனால் அந்த குட்டி யானை எதுவுமே கவனிக்கலையா. உடனே முயலும் சரி இவன் புது ஸ்டூடெண்ட் தானே விட்டுருவோன்னு அந்த குட்டி யானையை விட்டுருச்சான். அடுத்த நாள் வந்துச்சான் திருப்பியும் ஸ்கூலுக்கு. வரும்போது டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த குட்டி யானை மட்டும் கிளாஸை கவனிக்காமல் என்னமோ வரைஞ்சிட்டு இருந்துதான். உடனே அந்த குட்டி முயலும் பார்த்துச்சான். பார்த்தா குட்டி யானை சொல்லிச்சு, சிவப்பு வண்ண பட்டாம்பூச்சி, சிவப்பு வண்ண பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததான். உடனே அந்த முயலும் அவனையே பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு தலையை குனிஞ்சு திருப்பியும் சிவப்பு வண்ண பட்டாம்பூச்சி, சிவப்பு வண்ண பட்டாம்பூச்சின்னு திரும்ப சொல்லிட்டு இருந்ததான். உடனே இதை சொல்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், இவன் இப்படி சொல்கிறான்னு. ஆனால் இவன் இப்படி சொல்கிறத அந்த முயல் கஷ்டமாக பார்த்துச்சான். எல்லாரும் ஏன் சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக பார்த்துச்சான். அடுத்து அவங்க டீச்சர் உனக்கு ட்ராயிங்னா நல்லா வருமா, உனக்கு வேணா நான் ஒரு ட்ராயிங் கொடுக்குறேன், அதை நீ வரைஞ்சிட்டு வா அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. உடனே எல்லாருக்குமே கொடுத்தாங்களாம். நீங்கள் படகு வரைஞ்சிட்டு வாங்கன்னு டீச்சர் சொன்னாங்களாம். உடனே அந்த குட்டி யானையும் செம்ம ஹாப்பியாச்சா. ஏன்னா அவனுக்கு தான் ட்ராயிங்னா பிடிக்கும்ல. அதனால உடனே ஹாப்பி ஆகிட்டு அதை படகு அழகாக வரைஞ்சிட்டான். அவன் அழகாக வரைஞ்சதை பார்த்து டீச்சர் பார்த்தாங்களாம். பார்த்தா அவன் வரைஞ்சது அவ்வளோ அழகாக இருந்துதான். உடனே அவங்க பார்த்து ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏன் நீ இந்த படகை வானத்தில் வரைஞ்சிருக்கன்னு. உடனே அவங்கள இந்த மாதிரி கேட்ட உடனே குட்டியான என்ன பண்ணோம், பதிலே சொல்லலையா. ஆனால் டீச்சருக்கு கோபம் வந்துச்சு தான். ஆனால் டீச்சர் அவன் எதுவும் சொல்லலை, சரி புது ஸ்டூடெண்ட்டுன்னு விட்டுட்டாங்கண்ணா. உடனே இன்னொரு சத்தம் பக்கத்தில் கேட்டுச்சான். என்னன்னா, டீச்சர் இது பறக்கும் படகு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே டீச்சரும் சரி நீ வானத்திலே வர, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வர அப்படின்னு குட்டி யானையை டீச்சரும் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். உடனே எல்லாருமே பிடி பீரியட் அப்போ வெளியே விளையாட போனாங்களாம். ஆனால் குட்டி யானையை மட்டும் தனியாக உட்காந்துருந்தான், விளையாடையே போகலையாம். உடனே முயலும் ஜாலியாக விளையாண்டுருந்துதான். எங்கே நம்ம புது ஸ்டூடெண்ட் குட்டி யானையை காணோம்னு அது பார்க்க போச்சான். அதை பார்க்க போகும்போது குட்டி யானை கிளாஸ் ரூம்குள்ளேயே உட்காந்துருந்துதான். கிளாஸ் ரூம் விட்டு அப்போ பார்க்கும்போது குட்டி யானை எங்கேயோ திருப்பியும் எந்திரிச்சு போச்சான். உடனே முயலும் ஆச்சரியமாயிட்டு, இவனுக்கு நடக்கலாம் தெரியுமான்னு கேட்டுச்சான். ஏன்னா அவன் எதுவுமே பண்ண மாட்டானா. உடனே ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்தானா. அந்த குட்டி முயலும் பார்த்துட்டு, இந்தா கேரட் சாப்பிடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீ சாப்பிடுன்னு கொடுத்துச்சான். ஆனால் என்ன பண்ணா, அந்த கேரட்டை கவனிக்க கூட இல்லையா. அந்த முயலைக்குட்டியை கவனிக்கவே இல்லையா. அந்த குட்டி யானை அப்படியே கவனிக்காமல் இருந்துதான். பேசக்கூட இல்லையா, வாங்கவும் இல்லையா. அதனால அந்த குட்டி யானை ரொம்ப அந்த முயல் குட்டி இந்த குட்டி யானை இந்த மாதிரி வாங்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப சோகமாகிடுச்சான். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த குட்டி யானை
சொல்லிச்சான், எனக்கு வந்து நான் யாருக்கிட்டேயும் நான் வந்து பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து சத்தம்னாலே பயம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முயலும் டக்குன்னு சொல்லிச்சான், எனக்கும் தான் சத்தம்னா பயம், நீ மட்டும் என்ன பயமா, எனக்கும் தான் செம பயமாச்சே, எல்லாருக்கும் சத்தம்னா பயம்தான், நீ ஒன்றும் பயப்படாத, நீ என் கூட ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா, சரி நீ ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டு டே வரும்போது பேசலைன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு 2 விஷயம் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு எனக்கு சத்தம்னா ரொம்ப பயம், அடுத்து எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் திடீர்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் திருப்பியும், அதுக்கு தான் எனக்கு வந்து உன்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது, இந்த விஷயத்துக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த முயலும் சரி சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுச்சான். நான் பழைய ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஆசையாக போய் அன்றைக்கி ஈவினிங்லாம் நான் எப்படி விளாண்டேன், எப்படி இருந்தேன், ஜாலியாக லீவ் அப்போ எப்படி தான் போச்சுன்னு சொன்னேன் அன்றைக்கி ஒரு நாள். ஆனால் யாருமே கவனிக்கலை. அதுலேருந்து எனக்கு செம்ம கோபமாயிடுச்சு. அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் யாரும் கூப்பிட்டா மரியாதையே கொடுக்கறதில்ல. ஆனால் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே குட்டி யானையும் குட்டி முயலும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா. ஃப்ரெண்ட்ஸான அடுத்த நிமிஷமே குட்டி முயல் ஒரு வார்த்தை சொல்லிச்சான், வா நம்ம போய் ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லிச்சான். குட்டி யானைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு முயலை. உடனே ட்ராயிங் பண்ண 2 பேரும் போட்டாங்களாம். அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை, திருப்பியும் பட்டர்ஃப்ளை தான் வரைஞ்சுதான். அது ரொம்ப அழகாக இருந்ததா, முயலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். உடனே அடுத்த நாளும் அவங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நாட்களும் போச்சு, வாரங்களும் ஆச்சு. அடுத்து பார்த்தா திடீர்னு குட்டி யானை வந்து பேச ஆரம்பிச்சுதான். நல்லா எனக்கு என்னையும் பிடிக்கும், எனக்கு உன்னையும் பிடிக்கும், எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே குட்டி முயலும் ஹாப்பி ஆகிடுச்சான். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோம், நம்மள்ட்ட ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா அதையே வச்சிட்ருக்கக்கூடாது, நம்மளால் முடியும்னு நம்மளே எடுத்து பண்ணால் கடைசியில் ஜாலியாக இருக்கலாம். தேங்க்யூ.